மன்னனை ஆக்குறேன்னு சொன்னாரு ராமனை. வாக்குறுதி எங்க கொடுத்தது? அரசாங்கம் கொடுத்தது. அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல. அரசாங்க தலைவனா இருக்கிற மன்னன் காப்பாத்தல. சொந்த முறையில பொண்டாட்டிகிட்ட கொடுத்ததை காப்பாத்துறதுக்காக அரசாங்கத்தில் கொடுத்ததை ஏமாத்திருக்காரு. அவரு செத்து விட்டார். அதை பிடிச்சுக்கிட்டு இந்த அம்மா இழுன்னு இழுத்து, அவன் எவ்வளவு பெரிய ஆளு, போனவன் திரும்பி வந்தான். அப்ப அவன் போனதும் ஒழுங்கா போகல, அரைகுறையா போயிருக்கான். அதனாலதான் திரும்பி வந்திருக்கான். போனதும் சரியா போகல, வந்ததும் சரியா வரல. என்ன அதாவது அந்த கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்கிற. மறுநாளைக்கு போய் பாப்பான்னு தெரியுமா? காடாத்துன்னு ஒண்ணு செய்வான். போயிட்டானா சரியா இருக்கானான்னு பாக்கிறதுக்கு தான் காடாத்துக்கு போறது. எரிச்சது சரியா பார்க்க. அது மாதிரி இவன் எரிஞ்சதும் சரியா எரியல. அவனை போய் பிடிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணான் பாருங்க. அது பண்ண ஏங்க, பொண்டாட்டியோட இருந்து குடும்பம் நடத்திட்டு குழந்தைய பெற்றுட்டு இவன் என் பொண்டாட்டி இல்லைன்னு ஒருத்தன் சொன்னானா, அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? பொண்டாட்டியோட இருந்தாச்சுங்க, குழந்தையும் பெத்தாச்சு. என்ன கடைசியில சொல்றான், இவன் என் பொண்டாட்டி இல்லை, இவன் என் மவன் இல்ல. அப்படின்னா யாரு மவன்? கேட்பாங்க 4 பேர். நான் கேட்கல, இது மாதிரி 4 பேர் கேட்பானா கேட்க மாட்டானா? அது 4 பேர் கேட்கறத நீங்க கேட்கறீங்க. கேட்கல. சரி, அந்த 4 பேருக்கு நன்றி. யாரு இது மாதிரி சொல்லிட்டு ஒருத்தன் செத்துருக்கான்னா அவன் எவ்வளவு மேன்மையா செத்தான் பார்த்தீங்களா? வாழ்ந்த பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லிவிட்டு, பரதனை என் மவன் இல்லைன்னு சொல்லிவிட்டு, அவனுக்கு கொல்லி வைக்கிற உரிமை இல்லாம ஆக்கிவிட்டு போய் சேர்ந்தவனை நம்ம வீழ்ச்சியில ஒரு மாட்சி அப்படின்னு சொன்னா, இதுதான் மாட்சின்னா இதை செய்யறதுக்கு ரொம்ப பேர் தயாரா இருக்கான். வாழ்றது, வாழ்ந்துட்டு கடைசியில இது இல்லைன்றது. குழந்தைய பெற்ற விட ஏன் பிள்ளை இல்லைன்றது பொறுப்பு இல்லை சார். அத மாதிரி போனவர் அவரு. இப்ப இவரு சாரு வாலி. இவரு சாமியார் பேசுனது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அவர் சாமி, அவர் சாமியார்ல மாமியார் இருக்காங்க. மாமியார் இருக்காங்க. மாமியார் இருக்காங்களா, மாமியார்கள் இருக்காங்களா? மாமியார் மாமனார் இருந்தா சார், மாமியார் இருந்தாக்கா ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப சாமியாருக்கெல்லாம் ஒரு மாமியார் இருந்துட்டா தொந்தரவு இல்லாம இருக்கும், மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லை பாருங்க. அதுக்காக சொல்ல, அதோட முடிஞ்சது இல்லை கதை. ரொம்ப அழகு அவங்க சொன்னது. அவன் அவனுக்கு அப்புறத்த உலகத்தன் ஆயிட்டான். இப்ப இவன்லாம் எங்க போனான்? இந்த அடி சைட்ல நின்னானா, இந்த முன்னாடி நின்னானா, எங்க நின்னா? வானுக்கு அப்ப சொர்க்கம் எங்க இருக்கு, நரகம் எங்க இருக்கு? வானுக்கு அப்புறத்துல அது இருக்கா, இல்ல வேற எங்கேயாவது இருக்கா? இதுக்கு அட்ரஸ் யாருக்காவது தெரியுமா? இது வரைக்கும் சொர்க்கத்துக்கு போயிருக்காருன்னா நம்ம கர்மாதி பத்திரிகையில அடிப்பான், என்ன வைகுந்த பதவி அடைந்தார்னு எவனுக்கு தெரியும்? வைகுந்த பதவி அடைஞ்சது வானுக்கு அப்புறத்த உலகத்தை நானானுங்கிறது கர்மாதி பத்திரிகை அடிக்கிற மாதிரி தான். போய் சேர்ந்துட்டார். எங்க போனார்? அங்க போயிருக்கிறார். இங்க வானுக்கு அப்புறத்த உலகத்துக்கு போயிருக்கிறார் அப்படின்ட்டான். சரியா போச்சு. இவன் என்ன சார் வாலி என்ன இவங்க கண்ணாப்படான்னு திட்டான். ஏயா எனக்கு என் தம்பிக்கு சண்டை, நீ யாரு அதுல போறதுக்கு அப்படின்னு கேட்டானே. அதுக்கு ராமர் பதில் சொல்லிட்டாரா? பொண்டாட்டிய பிரிஞ்சதுனால உனக்கு திகைச்சு போயிட்டியாடா, அதனால இந்த மாதிரி உன்னோட ஒண்ணு செஞ்சியான்னு கேட்டானே. அதுக்கு ஏதாவது அவர் பதில் சொல்லிட்டாரா? நாங்க அவன் முன்னாடியே தூக்கிட்டு வந்துட்டான், இவன் முன்னாடியே தூக்கிட்டு வந்துட்டான்னா சொல்லாத, எங்களுக்குள்ள கல்யாணமே கிடையாதுன்ட்டான். மறை நெறி வந்தன மனமும் இல்லையால்
உங்களை மாதிரி நாங்க வேத நெறிப்படி அதன்படி இதன்படி கல்யாணம் பண்ணிக்கிற வேலையெல்லாம் இல்லை. நாங்க சேர்ந்து வாழ்வோம், நாங்கெல்லாம் குரங்கு. அவன் அதை சொல்லிட்டான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் நீ தூக்கிட்டு வந்த போனேன் வந்தேங்கிறது சொல்றதெல்லாம் நிக்காது. சரி, இப்போ ஏன்டா மறைஞ்சு நின்று அடிச்சேன்னா, இதுக்கு எதுக்காவது இவர் பதில் சொல்லியிருந்தாருன்னா நீ சரண்டர் ஆகலாம். இதுக்கு எதுக்குமே பதில் சொல்லல. இவரால பதில் சொல்ல முடியாம நிக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் தம்பிக்காரன் வந்துட்டான். அவ்வளவு நேரம் பேசாம நின்றுட்டு இருந்தான். முன்பு நின் தம்பி வந்து சரண்புக முறையில் அவன் ஒரு கதை அடிக்கிறான். உன் தம்பி சுக்ரீவன் இருக்கான்ல, எங்க அண்ணன்கிட்ட வந்து முதல்ல கேட்டுக்கிட்டான்ப்பா, அதனால உன்னை கொள்றதாக சொல்லிட்டார். இப்ப நீ முன்னாடி வந்து கேட்டுதேன்னு வச்சுக்க, அவனை கொள்றதாக வாக்கு கொடுத்துருப்பாரு. யாரு ஏதாவது முந்தி வரவனு கொடுத்துறதுதான், முந்தி வந்தவனு கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். முந்தி வந்தவன் கொடுத்தாச்சு. என்ன ஊழல் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இந்த பாருங்க, முன்பு நின் தம்பி வந்து உன்னை வந்து எமலோகத்துக்கு அனுப்பணும்னு சொன்னான், கேட்டுக்கிட்டான். எங்க அண்ணன் சரின்ட்டார். யார சொன்னாரு, ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்து கொலை பண்ணுன்னு சொன்னாரு. சொன்ன வாக்கை காப்பாற்ற வேணா, அதனால குத்திட்டேன், நீ சாவு அப்படின்னு சொன்னான்னா என்ன நியாயமோ அதானே இது. அவருக்கு வாக்கு கொடுத்ததுக்காக உன்னை கொன்னாச்சு. யாருக்கு? இவன் தம்பிக்கு வாக்கு கொடுத்ததுக்காக உன்னை கொன்னாச்சுன்னு சொன்னான். ஏண்டா இப்ப அதை கேட்ட உடனே இவர் என்ன பதில் சொன்னாரு தம்பி? அதுல என்ன அவர் திருப்தி அடைஞ்சிட்டாருன்னு கேக்குறேன். இப்ப எதிர்கேள்வி கேட்கலாமா இல்லையா? ஏன் உயிரை கொள்றதுக்கு என் தம்பி கிட்ட வந்து அவனுக்கு அடியாளா அப்படின்னு கேட்கலாம்ல. 4 பேர் கேட்பான்லங்க, நான் கேட்கல, 4 பேர் கேட்பான்ல, 4 பேர் கேட்பான். இப்ப என்னத்துக்கு வந்த நீ? என் தம்பியினுடைய அடியாளா நீ அப்படின்னு கேட்கறான். கேட்கலாம்ல, அவன் கேட்கல. இப்ப அவர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட உடனே டக்குன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே ஆவி போகும் வேலை வாய் அறிவு தந்து அருளினாய். என்ன அறிவு வந்துட்டு உனக்கு? முதல்ல எங்க போயிருந்துச்சு, இப்ப எங்க வந்துட்டது? ஒண்ணுமே இல்லை. பட்டக்குன்னு பார்த்தான். இனிமே பேசி என்ன பண்றது? கதை முடிஞ்சு போய் சாக போறோம். கம்பு போய்ங்க இருக்கான். இவனை நம்மளே அடிக்கிற ஆளா இருக்கான் இவன். இப்ப நம்ம மவன் எல்லாம் என்ன பண்ணுவான்? தொலைஞ்சு போடுவானுவோ. பாவம் போகும்போது பிள்ளைங்க பொள்ளாட்டியாவது காப்பாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்க நீ சொல்றதை கேளு. எங்க ஊர்ல பாலிசி எடுக்கிற மாதிரி பாலிசி தான். எங்க ஊர்ல வைரக்கண்ணு செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். வைரக்கண்ணு செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். யாரு? வைரக்கண்ணு செட்டியார்னு அவருக்கு பேரு. நாங்க நாகூர்ல அந்த பொழுது போகலன்னா பேசிக்கிட்டு இருப்போம். இப்படி ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிப்போம். துணியில உட்காந்து ஆரம்பிச்சா நான் ஒரு கட்சி பேசுவேன், அவர் ஒரு கட்சி சொல்லுவார். அமெரிக்கா செஞ்சதுதான் சரின்னு நான் சொல்லுவேன், அவர் இல்ல ரஷ்யா பண்ணதுதான் சரி, ஏதோ ஒண்ணு பேசிக்குவோம். 12 மணி வரைக்கும் சார் விடமாட்டார். எதானாலும் சரி தம்பி, நீங்க சொல்றது தப்பு அப்படிம்பார். நீங்க சொல்றதானே தப்பு, அமெரிக்கா செஞ்சதுதான் சரி, இப்படி பேசுவோம். 12 மணி ஆன உடனே டக்குன்னு என்னாச்சு வேறு தெரியுமா? சரி தம்பி, நான் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசுனது தப்பு, நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுதான் கரெக்ட் அப்படின்னா மணியை பார்த்தா 12 ஆயிருக்கும். எப்ப நான் சொல்றதை அவர் ஒத்துக்கிறாரோ அப்ப மணியை கடியாரத்தை பார்ப்பேன் 12 மணி ஆயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தூக்கம் வந்துடுச்சு. இவங்கிட்ட எதுக்கு விவாதம் பண்ணிக்கிட்டு, தம்பி நீங்க சொல்றது கரெக்ட், அப்ப நான் வரட்டுமா அப்படி. இந்த வேலையை தான் செய்யறான் வாலி. அண்ணே ரைட்டு, நீங்க செஞ்சதெல்லாம் தப்பு, நான் முதல்ல சொன்னேன், அதெல்லாம் தப்பு, நீங்க இப்ப நான் காப்பாத்துங்க, ஏன்னா என் புள்ள உயிர் போயிடக்கூடாது. இந்த தம்பி இருக்கான், இவனை பார்த்துங்க. இதில் பார்த்து இருக்கிறத செட்டில் பண்ணிவிட்டு உயிர் எழுதுற மாதிரி அவன் கூட்டான். இதுல என்ன? இவருடைய மானம் தானங்க முக்கியம். மானத்தோட சாகிறவன் தானே மனுஷன். என்ன இதுக்கு வீழ்ச்சியில மாட்சி இருக்கான்னா மானம் கெடாம செத்தானா? நிலையில் தாழாமை தெய்வத்தான் தாழ்வு வரின் நிலையில் உயிர் வாழாமை.
தாழ்வு வராம பார்த்துக்கணும், நிலையிலிருந்து தாழ்ந்து போயிடாம பார்த்துக்கோ. ஒரு கால் தெய்வ சங்கல்பத்தினால ஒரு தாழ்வு வந்தா உயிர் வாழடா, செத்துப்போ. ராவணன் என்ன பண்ணான்? என்னமோ பண்ணான். அவன் பண்ணதெல்லாம் ரைட்டு தப்புங்கிறது இப்போ பேச்சு கிடையாது, வேண்டாம். அவன் காமாந்தக்காரனா இருந்தான். அவன் முன்னாடி தூக்கிட்டு இப்போ எனக்கு வயசு என்னங்கிறது ஒரு 74 வயசாச்சு. எனக்கு 74 வயசு, ஒரு நல்ல வயசு தான். ஆமா, 74 வயசு அவ்வளவு பெரிய வயசு இல்லை. வயசு அல்ல, ஆனா 74 எங்க வீட்டுல முதியோர் எங்க வீட்டுல மேல ஒரு ரூம் கட்ட சொன்னேன். கட்டிட்டு இருக்காங்க. போது கொத்தனாரெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கடத்தருக்கு போயிட்டு திரும்பி வந்தேன். மத்தியானம் 12 மணி, நல்ல வெயில் காலம். மத்தியானம் 12 மணி, மே மாசம். ஊத்துது, வேர்த்து ஊத்துது. நான் அந்த 2 வீலர்ல அங்கே போயிட்டு வந்தேன். மயக்கமா இருக்கு. அப்ப அந்த கொத்தனார் வந்தவன், எங்க சார் போனீங்க நீங்க காலையில இருந்து? உங்களை தேடிக்கிட்டே இருக்கிறேன், காணும். ஏய்யா, உங்ககிட்ட சொல்லிட்டா நான் போகணும்? இல்லையா, 3 கம்பி வேணும், 10 mm கம்பி. அது இருந்தாலும் வேலையே நடக்கும். நீங்க ஒடுக்க போயிட்டீங்க. இந்த பாருங்க, எல்லாரும் சும்மா உட்காந்துருக்கோம் காலையில இருந்து, நீங்க தான் சம்பளம் கொடுக்கணுங்க. ஆஹா, பெரிய தப்பு பண்ணிட்டோமே. சரி, இப்ப என்னையா வேணும்? 3 கம்பி வேணும். சரி வா. இதை உங்களுக்கு 74 வயசு. 74 வயசு. நான் இதை வாங்கணுமே, இதை வாங்கி எப்படா எடுத்துட்டு வர்றது? தட்டு ரிக்ஷாவில் 3 கம்பியை வாங்கி போட்டு அவன் தூக்கிட்டு வருவானா? நம்மளாலையும் தூக்கிட்டு வர முடியாது. என்ன பண்றதுன்னு இதே யோசனையில மயக்கமாகவும் இருக்கு, வேர்த்து ஊத்துது. இப்படி போறேன். அப்படி போய் அப்படி இந்த ரோடு திரும்பினேன். அவ்வளவுதான். திரும்பின உடனே ஒரு 75 வயசு இருக்கும். 70 வயசு இருக்கும். 70 வயசுக்கு மேல ஒரு கிழவி. உங்களுக்கு 74 வயசு. சரி, நானும் கிழவன் தானே. கிழவி நின்னது என்ன பண்ணிச்சு? சார்னுச்சு. நான் என்னமோ கூப்பிடுதேன்ட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணேன். சரி, என்னம்மா? சார், உங்க பேச்சுன்னா எனக்கு உசுறு சார். எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு இந்த கிழவி என் பேச்சில் உசுரை வச்சிருந்தா என்ன, உசுரை விட்டா எனக்கு என்ன? நான் பார்த்தேன், அது சரி சரி விடுமா அப்படின்னு. டக்குன்னு நம்ம இது உங்க பேச்சுதான் எனக்கு அப்படியே உசுருந்தோன்னு நான் நிறுத்தினேன்னா சர்ன்னு கிளப்புனேன். டக்குன்னு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு? என்னை விட சார், எங்க சித்ராவுக்கு உங்க பேச்ச ஒரு நாள் கூட கேட்காம இருக்கவே முடியாது. நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வயசு 74. கம்பி வாங்கி ஆகணும், வேர்த்து ஊத்துது, மயக்கம், வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். உங்க வீடு எங்கம்மா இருக்குன்னு கேட்டேன். இந்த தெரு போய் அந்த தெரு, அது சொல்லுது ஒரு 5 கிலோமீட்டர் போறது ஒரு வழி சொல்லுது, அங்க இருக்கு அப்படின்னுச்சு. நான் பார்த்தேன், உட்காருமா, ஏன்னா பார்த்துட்டு போடுவோம். உங்களுக்கு வயசு 74. எனக்கு தெரியும் 74, இது தேவையில்லை, இது நல்லா தெரியுது, மனசு கேட்க மாட்டேங்குது இல்ல. சரி உட்காருமா, போயாச்சு. அங்க போன உடனே இறங்கின உடனே, இதான் சார் எங்க வீடு, வாங்க வாங்க சார்ட்டு உள்ள போகுது. நான் அப்படி போய் உள்ள போய் இப்படி பார்க்குறேன், ஒருத்தரையும் காணும். இங்கடா என்னமோ சித்திராடிச்சு, என்னத்தையும் காணும். சித்ரா கூப்பிட்டு வரேன் சார், இந்த கூப்பிட்டு வரேன், சித்ரான்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இப்படி போச்சு. உடனே சித்ரா வரும்னு பார்த்துட்டு இருக்கேன். அது ரூம்ல போய் இப்படி அழைச்சிட்டு வருது சார், கையில பிடிச்சி. அதால் நடக்க முடியல. அப்படி தள்ளி 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 கொண்ட சார்னு என்னை பார்த்தது இல்லை, மூச்சு வாங்குது. அப்பா, உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் அது வீழ்ச்சியே வந்துடும் போல இருக்கு. டக்குன்னு இந்த நாக்காலில் உட்காருங்கம்மான்னு, அது உட்கார முடியல, பொத்துன்னு விழுந்துச்சு. சொன்னிச்சு, இதான் சித்ரா எங்க அக்கா அனுச்சு.
இதுக்கு என்ன அழைச்ச? அவன் கம்பி வாங்கலன்னு திட்ட போறான். இதுல வயசு 74. இங்கே வந்துட்டு நான் அதுக்குள்ள அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, என்ன அழைச்சிட்டு வந்த அம்மா, கொஞ்சம் எனக்கு சார் காப்பி ஒன்று வேணாம், என்ன ஆளை விடு, நான் போறேன். டக்குன்னு இந்த சித்ரா உட்காந்துருச்சு பாருங்க, சொல்லிச்சு, கொஞ்சம் இருங்க சார், எங்க அத்தை மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் உங்க பேச்சு எப்ப பார்த்தாலும் உங்க பேச்சு தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இந்த வந்துருவாங்க, நீயே போருமா, உங்க அத்தையெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு வயசு 74. நான் என்ன வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கே இந்த ஆசை இருக்க, ராவணனுக்கு வராது? நான் இப்ப எதுக்கு சொன்னேன்? என்னுடைய கதையை மானங்கட்டி இவ்வளவு சொல்றேனே, ஏன் சொன்னேன்? எனக்கே இந்த கதைன்னா ராவணன் எப்படியாப்பட்ட ஆளு, எவ்வளவு பெரிய ஆட்சி பண்றான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்துட்டு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தா இந்த இந்திரஜித்து கிட்ட பேசுனதெல்லாம் சொன்னான். இந்திரஜித்து சொல்றான், விட்டுடுங்க பாக்குறான். சீதை ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை ஆசைதான சீதைபால் விடுதியாயின் அன்னவர் சீற்றம் தீர்வர் போதலும் புரிவர் உன்மேல் காதலால் சொன்னேன் என்று சொன்னானா. யாரு? உலகலாம் கலக்கி வென்றவனாகிய இந்திரஜித்து சொல்றான். அதுக்கு அவன் சொன்னான், ஏழப்பட இதை சொல்றதுக்காக நீ வந்த? இந்த பாடுற, இந்த உலகம் அழிகிற வரைக்கும் ராமன் பேர் இருக்கும்னா என் பேரும் இருக்கும், ராமன் பேர் இருக்குமாயின் என் பேரு. தோன்றுதல் ஒரு காலத்திலும் தவிர சாவு எல்லா பேருக்கும் வரும்டா. சீதையை விட்டா சாவம் வந்துட முடியுமா? சாவு எப்பொழுதும் உண்டுடா. ஆனா இந்த புகழ் இருக்கு பார், அதுதான் முக்கியம். ஆகையினால விடுவதுங்கிறது இல்லை. இப்ப நீ சண்டைக்கு உனக்கு போக முடியாத, போரிகள் சிரமம் எல்லாம் தாங்கிட்டு இங்க இரு, நான் போயிட்டு வரேன் சண்டைக்குன்னா. அவன் போயிட்டான். சரி, இவன் சண்டைக்கு போனான்ல, எதுக்கு ராமன் வந்து நிக்கிறான்ல. இப்ப இந்த வாலி நின்ன உடனே அவன் சும்மா ஒரு செய்தி சொன்னதுக்கு இந்த வந்துட்டேன், ஆவி போகும் வேலை வாய், அறிவு தந்து அறிவு, நான் இந்த ஐவனை பிடிச்சிக்கோ அவனை பிடிச்சிக்கோன்னு எல்லாரையும் கொண்டு போய் வச்சுட்டு என்ன பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு போனானே. இவன் செய்யலாமா இல்லையா? செஞ்சா இவனுக்கு என்ன கிடைக்காது? எல்லாம் கிடைக்கும். ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? சிவனும் யாரா இவன் என்ன அடி அடிக்கிறான்? சிவனும் அல்லன், நான்முகனும் இல்லை, திருமாலாம் அவனும் இல்லை. மெய் வரமெல்லாம் அடுகின்றான், நான் வாங்கின வரத்தை எல்லாம் அழிக்கிறான். கடைசியில சொன்னான், தவம் செஞ்சிருப்பானோ, தவனோ என்னில் செய்து முடிக்கும் தரன் அல்லன். செய்கிற தவம் செய்யறதெல்லாம் இவனுக்கு கிடையாதுடா, அந்த தரத்துல உள்ளவன் அல்ல. இவனோதான வேத முதற் காரணன், இவன் தான் வேத முதற் காரணனோ, இவன் தான் பரம்பொருளோ அப்படின்னு நினைப்பு வந்துச்சு. காலில் விழுந்துருக்கலாமா இல்லையா? இல்லை. அவன் சொன்னான், யாரேனும் தான் ஆகுக, இவன் எவனா இருந்தா எனக்கு என்னடா, வேத முதற் காரணனாகவே இருந்தாதான் என்ன, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. யான் என் தனி ஆண்மை பேரேன், வீரத்தை விட்டு நான் விலக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டானே. கடைசியில செத்தான். எல்லாரும் சாவறதுதான், அவனும் செத்தான். எப்படி செத்து கிடந்தான்னா, வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க வினயம் வீய, செம்மடங்கு பொருதடக்கை செயலடங்க மயலடங்க ஆற்றல் தேய, தம்மடங்கு முனிவரையும் தலையடங்கா நிலையடங்க சாய்த்த நாளின் மும்மடங்கு பொழிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மா. இவன் செத்தான்ல தசரதன், இவன் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தைலத்தில் தூக்கி போட்டான். அவ்வளவு பாடி வீக்கா போச்சு. இவனை இங்க வச்சிருந்தா சரியா வராதுன்னு வானுக்கு அப்புறத்த உலகத்துக்கு ஆக்கிட்டான். இவன் செத்து கிடக்கிறான் சார். இத்தனை பேரையும் ஜெயிச்ச போது அவன் முகம் எவ்வளவு தேஜஸ் என்ன ஒளியோட இருந்ததோ அதை போல 3 மடங்கு ஒளியோட செத்து கிடந்தான்னு சொன்னான். வெற்றி பெற்ற போது முகத்தில் இருந்த அந்த ஒளி
3 மடங்கு அதிகமா இருந்துச்சான். இப்ப தோத்து போய் கிடக்காங்க, செத்து கிடக்குறான். இப்ப ராமன் வந்து கேட்டான், பார்த்தான், அப்படி வந்து இப்படி பார்க்கறான். புறங்கொடா போர் வீரன். அவன் யாருன்னா புறங்கொடா போர் வீரன். அவன் உருவத்தை முற்றும் பார்த்தானா, பார்த்துட்டு முதுகு பக்கத்துல ஒரு காயம் இருந்துச்சு. முதுகு பக்கம் காயம் இருந்த உடனே சி புறமுதுகு காட்டிட்டான்டா இவன், புறமுதுகு காட்டினவனை போய் வெற்றி பெற்றது எனக்கு ஒரு வெற்றியா, இது இழிவில்லையான்னு சொன்னான் ராமன். அவனை விட்டுட்டு ஓடியாந்தாலும் அவன் தம்பி விபீஷணன், அவனுக்கு அந்த வார்த்தையை கேட்டுக்க முடியல. ராமா, இந்த வார்த்தையை சொல்லாதரா, எங்க அண்ணன் அந்த மாதிரி ஆள் அல்ல, நீ வேற ஏதாவது சொல்லு, முடாட்டி ஆள் திரும்பிட்டான் அதெல்லாம் சொல்லு, ஆனா இந்த புறமுதுகு காட்டினா அப்படிங்கிறத மட்டும் நீ சொல்லாத. ஏன் தெரியுமா, அது என்ன தெரியுமா, 8 திசை யானைகளையும் அப்படியே போராடி நீ என்ன தாங்கிறது, நான் தாங்குற இந்த உலகத்தைன்னு சொல்லி அது கூட சண்டை போட்டான். அந்த 8 திக்கு யானைகளுடைய தண்டம்லாம் மார்புல பாஞ்சுது. தண்ட மார்புல பஞ்சாக நம்மளால இருக்க முடியுமா, பிடிங்கில விடுவோம். அவன் என்ன பண்ணான், உடைச்சு விட்டு அதை அப்படியே இழைச்சி வச்சுக்கிட்டான். அதாவது அது அப்படியே இருக்குங்க, எடுக்கவே இல்லை. அந்த தண்டம் அப்படியே இருந்துச்சு. இவன் எல்லாம் குத்துனான் பாருங்க, அனுமன் அவன் இவன் எல்லாம் சண்டையில குத்துனதுல இது வெளியில போயிருக்கு. அதுதானே தவிர இவன் புறமுதுகு காட்டவே இல்லைடான்னு சொன்னவன் யார் தெரியுமா, அண்ணனை பிடிக்கலன்னு ஒடியாந்து ராமன் கிட்ட சேர்ந்துக்கிட்டான் பாருங்க விபீஷணன். அவன் சொல்றான், இதை விட எவன் சொல்லணும், விபீஷணனே சொல்றான், எங்க அண்ணன் மானத்துல மட்டும் குறைவு இல்லாதவன், அவனை போய் புறமுதுகு காட்டினான்னு சொல்லாதேன்னு. இந்த ராமனை சேர்ந்தா சொற்குலகத்துக்கு போகலாம், அங்க போகலாம், முக்தி அடையலாம், வீடு பேர் அடையலாம்னு வந்தவன் அண்ணனை சொன்னவன தாங்கிக்க முடியல. ஏன்னா அவன் வீரத்தில் அப்படி சிறந்தவன். கீழே விழுந்து கிடக்கிறான், 3 மடங்கு பொலிவோடு கீழே விழுந்து கிடக்கிறான் என்றால் அவனுடைய வீழ்ச்சி மாட்சி பெற்ற வீழ்ச்சி. ஆசா ஞான சம்பந்தம் அவர்கள் ராவணன் வீழ்ச்சியும் மாட்சியும் என்று நூலே எழுதியிருக்கிறார். ராவணன் ஒருத்தனுக்கு தான் அப்படி எழுதினார். வாலியின் வீழ்ச்சியும் மாட்சியும் அவர் எழுதல, தசரதனுடைய வீழ்ச்சியும் மாட்சியும் எழுதல. ஏன்னா அதுல எல்லாம் மாட்சி இல்லை, இருந்தா அதையும் சேர்த்து எழுதிப்பாரா இல்லையா, அவருக்கு தெரியாத எவ்வளவு பெரிய அறிஞர் அவர். அப்புறம் ஏன் அறிவொளி சார் இப்படி பேசினாரு, ஒரு சாமியார் இப்படி வந்து பொய் பேசலாமா அப்படின்னு கேட்டா, பொய் பேசாம இருந்தா சாமியாரா இருக்கக்கூடாது. ஒரு சாமியார்னா 4 பொய் சொல்லணும். அது இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கு, ஏண்டா விடுவானேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரே தவிர, அந்த கட்சியில இருக்கிறதுனால வாலியை தூக்கி அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவர் பண்ணார். அவ்வளவுதான் முடியும், அவனை வேற என்ன செய்ய முடியும். ஆகையினாலே இதில் வீழ்ச்சியிலையும் மாட்சி பெற்றவன் ராவணன் ஒருவனே என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தார்கள்.